புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. யூதர்களின் தனாக் என்ற பழைய ஏற்பாடு புத்தகத்திற்கும் கிறிஸ்தவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற புதிய ஏற்பாடு நூலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அதாவது யூதர்களின் பழைய ஏற்பாடு நூலில் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது என்றும் அவைகள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறின என்று இவர்கள் எழுதி வைத்திருக்கிற செய்திகள் அனைத்தும் உண்மை அல்ல என்பதை ஆதாரத்துடன் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இன்று நாம் மற்றொரு ஆதாரத்தை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றியதான தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதாக மத்தேயு புத்தகத்தை எழுதிய யாரோ ஒருவர் சொல்கிறார். அது உண்மையா என்று இந்த ஆய்விலே நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது அப்படின்னு எரேமியா புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்ததான்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்போது நிறைவேறிற்று. நீங்கள் வாசித்த மத்தேயு புத்தகத்தின் 2:16 அந்த செய்தி, அதாவது இயேசு பிறந்த காரணத்தால் ஏரோது ராஜா 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ததாக சொல்லப்பட்ட இந்த செய்தி வரலாற்று நிகழ்வில் நடந்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மோசே தீர்க்கதரிசி பிறந்தபோது அவருக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள், அதை போல இயேசுவை உயர்த்துவதற்காக இயேசுவுக்கும் அதுபோல சம்பவம் நடந்ததாக, நடக்காத சம்பவத்தை நடந்தது போல புதிய ஏற்பாட்டு நூலில் எழுதியிருக்கிறார்கள். அதாவது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொலை செய்ததாக மத்தேயு நூலாசிரியர் எழுதியிருக்கிறார். இதற்கு அவர் ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசி நூலில் 31வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 31வது அதிகாரம் 15 அந்த வசனங்கள் சிறைப்பட்டு போன யூதர்களை குறித்து சொன்ன வசனங்கள் ஆகும். ஆமாம், நீங்கள் சொன்ன விஷயம் சரிதான். அந்த வசனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத் நேச்சரால் சிறைப்பட்டு போன யூத இஸ்ரவேலர்களை குறித்த செய்தியை தான் எரேமியா எழுதியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது எருசலேமில் இருக்கக்கூடிய பெண்கள் பாபிலோன் தேசத்துல காணாம போன தங்களுடைய உறவினர்களை காணமேன்னு சொல்லி தவித்து புலம்புறாங்க, அழுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. இதைத்தான் எரேமியா படம் பிடிச்சு காட்டுறாரு. ஆமா, ராமான்ற பகுதியில புலம்பலும் அழுகையும் உண்டாச்சுது அப்படின்னு இதைத்தான் எரேமியா சொல்றாரு. ஆமா, இந்த பெண்கள் படும் பாட்டை, இவர்களுடைய துக்கத்தை எரேமியா தீர்க்கதரிசி ராகேலோடு ஒப்பிட்டு பேசுறார். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள்னு ராகேலோடு மேற்கோள் காட்டி எரேமியா தீர்க்கதரிசி பேசுறார். ஆமா, இப்ப பாபிலோன் தேசத்துக்கு காணாம போன அந்த மக்களை குறித்து, அந்த உறவினர்களை குறித்து இவங்க தவிக்கக்கூடிய தவிப்பை எரேமியா தீர்க்கதரிசி ஏன் ராகேலோடு ஒப்பிடுறாரு அப்படின்னா, யாக்கோபு அவர்களுடைய 2வது மனைவியான ராகேலுக்கு பல காலமா குழந்தை இல்லை. ஆமா, அவங்களுடைய வேலைக்காரியை கொடுக்குறாங்க. அந்த வேலைக்காரிக்கு குழந்தை வந்துடுது. ஆனாலும் தனக்கு குழந்தை இல்லைன்னு அவங்க திருப்தி இல்லாம இருக்காங்க, துக்கமா இருக்காங்க, ஆறுதல் இல்லாம இருக்கிறாங்க. அதை மேற்கோள் காட்டி தான் எரேமியா தீர்க்கதரிசி அன்று ராகேலுக்கு எப்படிப்பட்ட துக்கம் ஏற்பட்டதோ அது போலவே இன்று ராமாவில இந்த பெண்களுக்கும் அதே துக்கம் ஏற்பட்டிருக்கு மேற்கோள் காட்டுறாரு. கர்த்தர் இஸ்ரவேலர்களை உவமைகளாக குறிப்பிட்டு அழைப்பதை பல இடங்களில் பார்க்கலாம். நாற்று, வேர், திராட்சை கொடி என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. அதுபோல இஸ்ரவேல் சந்ததியை குறிப்பிடும் பொழுது, அதாவது இஸ்ரவேல் சந்ததியின் ஆண் மக்களை குறிப்பிடும் பொழுது யாக்கோபே, இஸ்ரவேலே என்று அழைப்பதை பார்க்கலாம். அதை போல எரேமியா 31வது அத்தியாயத்தில் துயரத்தில் இருக்கிற அந்த பெண்களை அழைக்கும் பொழுது யாக்கோபின் மனைவி ராகேலை நினைவு கூர்ந்து அழைப்பதாக இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
எரேமியா மூலம் சொல்லப்பட்ட இந்த வசனத்தில் துக்கத்தில் இருந்த அந்த பெண்கள் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் அடுத்தடுத்த வசனங்கள் சொல்வதால் மிக தெளிவான விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம். அந்த வசனத்தை வாசியுங்கள். நாம் கொடுத்த இந்த விளக்கங்கள் இப்பொழுது வசனங்களை வாசிக்கும் பொழுது அது மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். இப்போது அதை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக துக்கத்தில் அழுது கொண்டிருந்த அந்த பெண்களுடைய உறவினர்கள், பிள்ளைகள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று சொன்ன அந்த வசனம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை எஸ்ரா புத்தகத்திலும் நெகேமியா புத்தகத்திலும் காணலாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த செய்தி, எரேமியா தீர்க்கதரிசி முன்னறிவித்த அந்த செய்தி எஸ்ரா புத்தகத்தில் நிறைவேறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எஸ்ராவுடைய புத்தகம் 2வது அதிகாரம் முழுமைக்குமே அந்த செய்தி தான் இருக்குது. அதோடைய ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 1வது வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவின் தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும்னு அங்கே கொடுக்குறாரு. அது கீழே பட்டியல்களை கொடுக்குறாரு. அடுத்து 70வது வசனத்தில் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள்னு சொல்றாரு. அதாவது சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று எரேமியா 31வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறதை பார்க்க முடிகிறது. அடுத்து நீங்க நெகேமியா புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டினீங்க. அந்த செய்தியை இப்போ வாசிக்கலாம். நெகேமியா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். இந்த பிரகாரமாக சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்போது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. அப்போ அழுது கொண்டிருந்த அந்த பெண்களுக்கு கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார்? நீ அழாத, நீ துக்கப்படாத, சத்ருவின் தேசத்திலிருந்து உன்னுடைய பிள்ளைகள் திரும்பி வருவார்கள் என்று சொன்ன வசனம் நிறைவேறியதை நாம் இப்போ பார்த்தோம். உறவினர்களை காணாமல் அழுது கொண்டிருந்த அந்த பெண்களுக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உரைத்த செய்தி என்னன்னு பார்த்தோம். அதாவது உன் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அந்த செய்தியை நீங்கள் எஸ்ரா, நெகேமியா வசனங்கள் மூலம் தெளிவாக வாசித்தீர்கள். இதன் மூலம் எஸ்ரா, நெகேமியா காலத்திலேயே இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறிவிட்டதை வசனங்கள் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து முன்பின் வசனங்களை அக்கால பாமர மக்கள் ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள் என்ற குருட்டு நம்பிக்கையில் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அது இயேசுவுக்கு பொருந்துமாறு மத்தேயு நூலில் தயாரித்து இருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு நூலை இதை போல பல பொய்யான செய்திகளால் தான் தயாரித்திருக்கிறார்கள். இதுல நிழலும் கிடையாது, நிழலாட்டமும் கிடையாதுன்றத நம்ம வசன ஆதாரங்கள் மூலமா தெளிவா பார்த்தோம். ஆகவே இது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்படவில்லை என்பது நிரூபணமாவது. இதை போலவே இன்னும் பல ஆய்வுகள் இருக்கிறது. அவைகளை நாங்கள் தொடர்ந்து பேச இருக்கிறோம். நாங்கள் பேசுவதை தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன்.